வணக்கம். எங்கள் தோட்டத்தில் நாட்டுக்கோழிகள்லாம் ரொம்பவே குறைஞ்சி போச்சு. அதனால் நாட்டுக்கோழி குஞ்சுகளாக வாங்கி விடலான்னு நினச்சிட்டு இன்றைக்கி நாட்டுக்கோழி குஞ்சுகளை வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு 50 கோழி குஞ்சுகள் வாங்கிட்டு வந்திருந்தோம். கலர் பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருக்குது. கருப்பு, வெள்ளை, ப்ரௌன் கலந்ததாக இருக்குது. பக்கத்துலேருந்தே வாங்கினனால ஒரு டப்பாவில் போட்டு கார்லேயே கொண்டு வந்தாச்சு. இது தாங்க எங்களோட கோழிக்கூடு. இதில் 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இது எதுக்குன்னா முட்டை பொரிக்கிறதுக்கும் அடை காக்கிறதுக்கும் கோழி குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்கும் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே எங்கள் தோட்டத்தில் இருந்த கோழி அடகாத்து குஞ்சுகளை பொறிச்சு வச்சுருக்கு. மற்ற 2 கம்பார்ட்மெண்ட்லேயும் இந்த கோழி குஞ்சுகளை விட்டாச்சு. நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல விடுறோமோ அந்த இடத்துக்கே சாயந்தரம் ஆனால் அடைய வந்துடும். அதுதாங்க நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். ஈவினிங் தான் கொண்டு வந்திருந்தோம். அடுத்த நாள் காலையில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. காலையில் வந்தோடனே கம்பார்ட்மெண்ட்டை திறந்து விட்டாச்சு. ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய் கோழியும் அதோட குஞ்சுகளும் இருக்குது. மற்ற 2 கம்பார்ட்மெண்ட்லேயும் நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த கோழி குஞ்சுகள் இருக்குது. இங்கே ஏற்கனவே இந்த கோழிகளை பக்கத்து இதில் விட்டுட்டோம். ஏன்னா பக்கத்து கூட்டில் விட்டுட்டோம். ஏன்னா அந்த கோழிகளை இந்த கோழி குஞ்சுகளை கொத்திடக்கூடாதுன்றதுக்காக. தாய்க்கோழியும் அதோட குஞ்சுகளும் ஈஸியாக வெளியில் வந்துருச்சுங்க. ஏன்னா அதுங்க இங்கே பழக்கப்பட்டதுங்க. ஆனால் இந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கோழி குஞ்சுகள் வெளியில் வரவே இல்லை. பயந்துட்டு குளிருக்கு நடுங்கிட்டு உள்ளே இருந்துச்சுங்க. வெளியில் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் கொஞ்சம் வெளியில் வந்தாலும் இந்த தாய்க்கோழி அதெல்லாம் கொத்த ஆரம்பிச்சிருச்சு. இது சரிப்பட்டு வராதுன்றதுக்காக தாய்க்கோழியும் அதோட குஞ்சுகளும் பக்கத்து கூட்டில் போடலான்னு முடிவு பண்ணிட்டோம். தாய்க்கோழிகளும் அது குஞ்சுகளையும் பக்கத்து கூட்டில் போட்டோன்னே இந்த கோழிகள்லாம் வெளியில் மேய ஆரம்பிச்சிருச்சு. இது தாங்க பக்கத்து கூட்டு. அங்கே கொண்டு போய் இதெல்லாம் விட்டாச்சு. வெயிலுக்கு அதுமா அவங்க உட்காந்துட்ருக்காங்க.